ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்பைலர் டிசைன் அண்ட் சப்ஜெக்ட் கோட் இஸ் CS3501. அண்ட் மேக்ஸிமம் நான் கொஸ்டின் எடுத்தது எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டியில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் மட்டும்தான் எடுத்திருக்கேன். 2021 ரெகுலேஷன். சரி வாங்க நம்ம யூனிட்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் கொஸ்டின் கொடுக்குற மாதிரி நம்மளும் கொஸ்டின் கொடுத்தா அது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு தான் இந்த தடவை என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஸ்டினோட எல்லா கொஸ்டினுக்கும் கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இது ChatGPT யூஸ் பண்ணி எல்லா கீவேர்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கொஸ்டினில் ஆன்சர் படிச்சுட்டு நான் கொடுக்குற கீவேர்ட்ஸை பிளாக் பெனில் ஹைலைட் பண்ணுங்கள். அப்போ தான் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கிடைக்கும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் கம்பைலரை பொறுத்தளவுக்கு இந்த 6 டாபிக் தான்: லெக்சிக்கல் அனாலிசிஸ், சின்டாக்ஸ், சிமாண்டிக் அனாலிசிஸ், இன்டர்மீடியேட், கோடு ஜென்ரேஷன், கோடு ஆப்டிமைசேஷன். இந்த 6 பாயிண்ட்டையும் சப் டாப்பிக்காக யூஸ் பண்ணி இதில் 1-2 பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி எழுதுங்க. டிவிஷனில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட், சப்போர்ட்டிங்கில் சிம்பிள் டேபிள் அண்ட் எரர் ஹேண்ட்லிங். இதெல்லாம் சப் டாப்பிக்காக யூஸ் பண்ணி பிளாக் லைட்டில் யூஸ் பண்ணி 1-2 டெஃபனிஷன் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த நான் கொடுத்துருக்க வேர்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சளவு ஹைலைட் பண்ணுங்கள். செகண்ட் கொஸ்டின், ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆட்டோமேட்டா. ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆட்டோமேட்டா பொறுத்தளவுக்கு இந்த ஃபார்முலா போடுங்க. RE = A + B, RE = A + ஹோல் ஸ்டார், RE = A × B. 3 ஃபார்முலாவையும் பிளாக் லிட்டில் ஹைலைட் பண்ணி நீங்கள் டெஃபினிஷன் கொஞ்சம் சேர்த்து எழுதுங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின், லெக்சிக்கல் அனாலிசிஸ். லெக்சிக்கல் அனாலிசிஸை பொறுத்தளவுக்கு சம் பேஸ்டு தியரி தான் இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் டெக்ஸ்ட் புக்கை ரெஃபரன்ஸ் பண்ணுங்கள். ஃபோர்த்து கொஸ்டின், ரெகக்னேஷன் ஆஃப் டோக்கன்ஸ் ஃபைனைட் ஆட்டோமேட்டா. இதில் இந்த சைடில் கொடுத்துருக்க ஐடென்டிஃபையர் லெட்டர் பார் டிஜிட் ஹோல் பவர் ஸ்டார். இப்போ நான் கொடுத்துருக்க சிம்பிளை வந்து முடிஞ்ச அளவுக்கு டெஃபினிஷன் கொடுத்துட்டு அது மிடில் வந்து இந்த ஃபார்முலா அதில் டயக்ராம் வந்து போடுங்க. கீழே அடுத்து என்ன கொடுத்துருக்கேன்னா, டோக்கன்ஸ், பேட்டர்ன்ஸ், லெக்ஸோம்ஸ். இது எல்லாமே 8 மார்க்கில் வரலாம், இல்லை 2 மார்க்கில் வரலாம். இல்லை சின்ன சிம்பிள் தான். இந்த வேர்ட்ஸை மட்டும் பிளாக் லெட்டரில் ஹைலைட்ஸ் பண்ணுங்கள். யூனிட் 2ல் ப்ரெடிக்டிவ் பார்சர் LL1 அண்ட் பார்சர் LR0. இதில் LL1ல் டாப் டவுன், நோ பேக் ட்ராக்கிங், ஃபஸ்ட் ஆர் ஃபாலோ, பாசிங் டேபிள், ரெக்கர்சிவ் டிசன். LR0ல் ஐட்டம்ஸ், DFA ஸ்டேட், ஷிஃப்ட் ஆர் ரெடியூஸ். இதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு SLR பார்சிங். இது வந்து நிறையா கீ பாயிண்ட்ஸ் இருக்கனால நீங்கள் டெக்ஸ்ட் புக்கே ப்ரிஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. தேர்ட் கொஸ்டின், டாப் டவுன் அண்ட் பாட்டம் அப் பார்சிங். இதில் ஸ்டார்ட் சிம்பிள், லெஃப்ட் அண்ட் ரைட் டெரிவேஷன், ஷிஃப்ட் ரெடியூஸ். அப்புறம் ரைட் சைடில் நான் வந்து ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். பார்ஸ் ட்ரீ, டாப் டவுன் அண்ட் பாட்டம் அப், ரெக்கர்சிவ் டிசன், ஷிஃப்ட் ரெடியூஸ், பாசிங். இதையும் கடைசி லாஸ்ட்டில் போட்டு விட்ருங்க. நெக்ஸ்ட்டு எரர் ஹேண்ட்லிங், சின்டெக்ஸ், அனலைசர். இதில் 6 பாயிண்ட் நம்ம மேஜராக வச்சுருக்கோம் கீ பாயிண்ட்டு. எரர் டிடெக்ஷன், பேனிக் மோட், ஃப்ரேஸ் ரெக்கவரி, மிஷன் டோக்கன், எக்ஸ்ட்ரா டோக்கன், ரெக்கவரி. நீங்கள் டெஃபினிஷன் படிச்சுட்டு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு யூனிட் 3. யூனிட் 3ல் 3 அட்ரஸ் சர்க்கிள். அதில் கீழே இருக்க ஃபார்முலா வந்து நோட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். T1, T2, T3, T4, T5. இதெல்லாம் கஷ்டம் கிடையாது. T1 அண்ட் T3 வந்து சேமாக தான் இருக்கும். T2 அண்ட் T4 அதில் வந்து T1, T3 மட்டும் தான் மென்ஷன் ஆகிருக்கும். T5ல் வந்து T2 அண்ட் T4 வந்து நம்ம ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேட்டர்னும் பக்கத்தில் Q ட்ரபிள்ஸ்ன்னு இருக்க பேட்டர்னையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து இது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. செகண்டு, கான்செப்ட் ஆஃப் பேக் பேட்சிங். கான்செப்ட் ஆஃப் பேக் பேட்சிங்கை பொறுத்தளவுக்கு ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் பக்கத்தில் உள்ள அந்த ஃபார்முலா, சின்ன ஃபார்முலா, இஃபெல்ஸ் அண்ட் ஒயில் ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் எழுதி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், சின்டெக்ஸ் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன். சின்டெக்ஸ் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த ஃபார்முலா A + B ஹோல் ஸ்டார் இன்ட்டு C - D. இதை வந்து நம்ம 3ஆக பிரித்து எழுதிக்கோங்க. எழுதி சிம்பிளை வந்து டாப்பில் போட்டு கீழே இருக்க ஆட்ரிபியூட்டை தனித்தனியாக எழுதி வச்சுட்டு இந்த சார்ட்டை வந்து உங்கள் டெஃபினேஷனோட ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த்து, அரே அண்ட் பூலியன் எக்ஸ்பிரஷன். அரே அண்ட் பூலியன் எக்ஸ்பிரஷனில் இந்த 6 பாயிண்ட் இருக்குது. இந்த 6 பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் யூனிட்டில் ஃபஸ்ட் கொஸ்டின், ஸ்டோரேஜ் ஆர்கனைசேஷன். ஸ்டோரேஜ் ஆர்கனைசேஷனில் என்ன கை பாயிண்ட்னா, கம்பைலர் டீல் வித் லாஜிக் ஆட் ஸ்பேஸ். நெக்ஸ்ட்டு OS மேப் தி லாஜிக் டு ஃபிசிக்கல் அட்ரஸ். இதை வந்து நீங்கள் 2 மார்க்லேயும் எழுதலாம். மற்றபடி பார்ட் பியில், பார்ட் சியில் எதில் கேட்டணும் இதை ஹைலைட் பண்ணி வைங்க. பக்கத்தில் உள்ள பேட்டர்னையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் 5 பாயிண்ட்ஸ், கோட், ஸ்டாட்டிக், ஹீப் மெமரி, ஸ்டாக். நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்.
இதில் 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸ்டாட்டிக், ஸ்டாக், ஹீப், கம்பைல் டைம், ரன் டைம் அண்ட் ஆக்டிவேஷன் அலோகேஷன். நெக்ஸ்ட்டு டைனமிக் ஸ்டோரேஜ் அலோகேஷன். டைனமிக் ஸ்டோரேஜ் அலோகேஷனில் ஹீப் மெமரி, எம்எல்ஆக், டைனமிக், ரன் டைம் அலோகேஷன் பிளாக், ஃப்ராக்மெண்டேஷன், அதில் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெண்டையுமே எழுதிக்கோங்க. 6th மார்க் அண்ட் ஸ்வீப். இது பூரா சப் டாப்பிக்காக யூஸ் பண்ணி டெஃபனேஷன் எழுதுனீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு யூஷூஷின், டிசைன் கோட், ஜென்ரேட்டர் அண்டு சிம்பிள் கோட். இது கொஞ்சம் பெருசாக இருக்கனால நீங்கள் டெக்ஸ்ட் புக்கே ரெஃபரன்ஸ் பண்ணி ப்ரிஃபர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 5th யூனிட். 5th யூனிட்டில் பீப் ஹோல் ஆப்டிமைசேஷன். அதில் கோடு சீக்வன்ஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். மூவ் R0, A, மூவ் A, R0. இதை பற்றி நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் பக்கத்தில் லோக்கல் ஆப்டிமைசேஷன், இன்ஸ்ட்ரக்ஷன் விண்டோ, ஜம்ப் ஆப்டிமைசேஷன், ரெடுடன்ட் கோடு ரிமூவல், கான்ஸ்டன்ட் ஃபோல்டிங் இதெல்லாமே சப்ஹெட்டிங்காக போட்டு எழுதுங்க. செகண்டு டிஏஜி, பேசிக் பிளாக்ஸ் அண்டு ஃப்ளோகிராஃப். ஃப்ளோகிராஃப்னு கேட்டாலே நார்மலாக நீங்கள் ஏதாவது ஒரு ஃபார்முலா கொடுத்து சிம்பிளை மேலே வச்சு ஆட்ரிபியூட்ஸ்னால் கீழே போட்டு ஒரு கிராஃப் மாதிரி ரெடி பண்ணி வைங்க. வச்சுட்டு பக்கத்தில் அந்த B1, B2, B3, B4 கிராஃபை யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் கண்ட்ரோல் ஃப்ளோ கிராஃப், பேசிக் பிளாக், பிளாக் லீடர் அண்ட் ஆப்டிமைசேஷன் இன்சைடு பிளாக் இதையும் எழுதி வச்சுக்கோங்க. தேர்ட் ஒன் பிரின்சிபல் சோர்ஸ் ஆஃப் ஆப்டிமைசேஷன். இதில் கீழே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஒரு லைனப். இன்டர்மீடியேட் கோட் ஜென்ரேட்டர், கோடு ஆப்டிமைசர், டார்கெட் கோட் ஜென்ரேட்டர். இது மூணையும் எழுதிட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போயிட்டு இதை வச்சு ஒரு ஸ்டோரி மேக் ரெடி பண்ண பாருங்கள். ஏன்னா மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் நீ பேஜ் கண்டென்ட் கிளியர் பண்ணியிருக்க அதைத்தான் செக் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் அண்ணா யூனிவர்சிட்டியில் எல்லா லைனையும் ரீட் பண்ண மாட்டாங்க. நீ என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் எழுதியிருக்க அதில் கீ வச்சு தான் செக் பண்ணி மார்க் அலோகேட் பண்ணுவாங்க. நல்லா ஸ்கோர் பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு ஹைலைட் பண்ணி எழுத பாருங்கள். நிறையா பாயிண்ட்ஸ் எழுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறையா பேஜ் கவர் பண்ண பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.